ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைமாக ஒர்க் கொடுக்குறாங்க. அது மூலிமா இதில் எய்ம் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டு கம்பெனி 5 வருடத்துக்கு மேலாக மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கொள்ள மேலே கொடுத்துருந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். டெலகிராமில் உங்கள் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறத வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. நான் என்னுடைய ப்ளே ஸ்டோர் போய்க்கிறேன். போனதுக்கப்புறம் டெலகிராம் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டெலகிராம் சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு அதில் எதுவும் நீங்கள் அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் அதில் கொடுத்துருங்க. எனக்கு அப்டேட் தேவையில்லை, அதனால் நான் கொடுக்கல. அதனால் ஸ்ட்ரைட்டாக நான் டெலகிராம்குள்ளேயே நான் போகிறேன். பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களுடைய டெலகிராமுக்குள்ளே போங்க. நான் என்னுடைய டெலகிராமுக்குள்ளே போகிறேன். போயாச்சு. அதோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் பார்த்துங்க. அந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த 3 டாட் இருக்குது, 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. 3 கோடை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்களா உங்கள் மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேஞ்ச் பண்ணுறதுன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் இருந்தால் இருக்குது பார்த்தீங்க சிம்பிள், அதை டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டுன்னு கீழே உங்கள் மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணிவிட்டு இதில் சேஞ்ச் ஒரு மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேஞ்ச் நம்பரை டச் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த சேஞ்சுங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா பேக் வந்துடுச்சு. நான் திரும்ப போகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரி வேணால் தப்பாக இருந்தால் கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துருங்க. எனக்கு தேவையில்லை. ஸோ நான் வேணால் ஒரு புது நம்பர் கொடுக்குறேன். 9670 கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த அம்புக்குறி இருக்குதோ அதை டச் பண்ணிக்கங்க. திரும்ப என்ன கேட்குது, இஸ் திஸ் எ கரெக்ட் நம்பர் அப்படின்னு கேட்குது. கரெக்ட் நம்பராக இருந்தால் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தோன்னு ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த கோடை தூக்கி இதில் பண்ணிக்கிட்டா அந்த நம்பர் சேர்ந்தார். ஸோ எனக்கு தேவையில்லை, அதனால் நான் நம்பர் சேஞ்ச் பண்ணலை. உங்களுக்கு தேவையான நீங்கள் நம்பர் சேஞ்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.